ஹலோ வியூவர்ஸ், ரியல் அனலைசிஸில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். மோனோடோன் சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 2.6a டெஃபினேஷன் பாருங்கள். லெட் sequence where n is equal to 1 to infinite be a sequence of real numbers if sequence 1 is greater than sequence 2 is greater than sequence 3 up to etc is greater than sn is greater than or equal to sn plus 1 is greater than or equal to up to etc, then sequence is called as non-decreasing. Non-decreasingனா decreasing ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ அது பேர் இன்க்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேவா? டிக்ரீஸ் வந்தாவே அந்த இடத்துல இன்க்ரீஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்ற மீனிங். If a sequence S1 is greater than or equal to S2 is greater than or equal to S3 is greater than or equal to up to etc is greater than or equal to Sn is greater than or equal to Sn plus 1 is greater than or equal to up to etc போயிட்டே இருந்துச்சுன்னா தென் அந்த சீக்வன்ஸ் தான் நம்ம நான் இன்க்ரீஸிங் சொல்லுவோம். அதாவது இன்க்ரீஸ் ஆகாது, தட் இஸ் டிக்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேவா? அதை டிக்ரீஸிங்னு சொல்லும். எ மோனோட்டான் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு சீக்வன்ஸ் விச் இஸ் எய்தர் நான் டிக்ரீஸிங் ஆர் நான் இன்க்ரீஸிங் ஆர் நான் டிக்ரீஸிங் ஆர் போத். ஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஒன்று அது இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இல்லை அது டிக்ரீஸிங்காக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஒரு நான் இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இல்லை நான் டிக்ரீஸிங்காக இருக்கணும், இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல போத்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம மோனோட்டான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு தியரம் பார்க்கலாம். 2.6b தியரம் பாருங்கள். எ நான் டிக்ரீஸிங் சீக்வன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், டிக்ரீஸின்ற வேர்டை பார்த்தாவே அந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ்னு மீன் பண்ணிக்கணும். ஒரு இன்க்ரீஸ் ஆகிற சீக்வன்ஸ், அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, S1 இஸ் கிரேட்டர் than or equal to S2, அதுதான் நான் இன்க்ரீஸிங் நான் டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் எபோவ் இஸ் கன்வர்ஜென்ட். ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் சீக்வன்ஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பவுண்டட் எபோவாக இருக்குது அப்படின்னா அது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் டெஃபினட்டாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தியரம். அதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, சப்போஸ் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் எபோவ் அண்ட் நான் டிக்ரீஸிங். ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோவாக இருந்தால் நான் டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இது வந்து கண்டிஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது ஒரு செட்டு, அதுக்குள்ளே S1 S2 S3 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பவுண்டட் எபோ, ஒரு சீக்வன்ஸ் பவுண்டட் எபோனா என்ன அர்த்தம்? அதோட ரேஞ்ச் செட், சீக்வன்ஸோட ரேஞ்ச் செட் வந்து பவுண்டட் எபோவாக இருக்கணும். ரேஞ்ச் செட்னால் இது டொமைன், இது கோடொமைன். கோடொமைன் கூட எதெல்லாம் டொமைன் கூட லிங்க் ஆகிருக்கோ அதை தான் வந்து கோடொமைனில் இருக்க அந்த இது தான் வந்து ரேஞ்ச் செட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் வந்து பவுண்டட் எபோவாக இருக்கும். பவுண்டட் எபோ இன் த சென்ஸ் ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த செட் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும். தட் இஸ் எக்ஸுங்கிற ஒரு செட் விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என். அதுக்கு தாண்டி ஒரு நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பவுண்டட் எபோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பவுண்டட் எபோ. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீக்வன்ஸ் வந்து S1 S2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து ஒரு செட்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இஸ் அ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் விச் இஸ் பவுண்டட் எபோ. இது வந்து ஒரு பவுண்டட் எபோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இது பவுண்டட் எபோ அப்படின்னா நம்மளுக்கு பை த தியரம் என்ன தெரியும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு பவுண்டட், இது வந்து ஒரு பவுண்டட் எபோனா இதுக்கு நிறைய அப்பர் பவுண்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் சொல்லுது. அப்போ பை த தியரம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அந்த எம்மை தான் வந்து நான் லெட் எம் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் அப்படி இதுதான் அந்த சீக்வன்ஸ் அப்படின்னா இதோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் எம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் S1 S2 S3 அப்படின்னு போச்சுன்னா இந்த செட்டை தான் நான் ஆல்ரெடி ஏன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கனால இதுக்கு பதிலாக ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஸோ வி ஷோ தட் நம்ம என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து இஸ் டெண்டிங் டு எம் ஆஸ் என் டெண்டிங் டு இன்ஃபினிட். ஆக்சுவலாக என் வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணும்போது சீக்வன்ஸ் வந்து எம் அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஸோ எம்ங்கிறது வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து எம் அப்படிங்கிறது. இந்த சீக்வன்ஸ் வந்து எம்ங்கிறது அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு கன்வர்ஜன் அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ணிட முடியும். இது ஆல்ரெடி இது கண்டிஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோ அப்படிங்கிறது வந்து கண்டிஷன். ஸோ பவுண்டட் எபோ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் படி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எம்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த எம்மை தான் வந்து இது அப்ரோச் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்வர்ஜன் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? Sn இஸ் அப்ரோச்சஸ் எம் as n approaches infiniteனா ஃபார் எவ்ரி given epsilon greater than 0 there m minus epsilon is not an upper bound of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா
அப்பர் பவுண்டுனா என்ன, இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற இதுதான் வந்து அப்பர் பவுண்ட். எம்ங்கிறதே இந்த பாயிண்ட் தான். அப்போ எம் மைனஸ் எப்சிலான் என்ன, ஒரு ஸ்மால் வேல்யூ. அப்போ இதுதான் எம்முனா ஒரு ஸ்மால் வேல்யூவால் மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வந்துருமா, இதுக்கு பக்கத்தில், இதுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துருமா. அப்போ லெஃப்ட் சைடு இருந்தால் அது பேர் அப்பர் பவுண்ட்னு சொல்லுவோமா. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒன்று இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லுவோம், இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் தான் நம்ம அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்குள்ளே வந்துருச்சுனாவே அது பேர் அப்பர் பவுண்ட் கிடையாது. அப்போது எம் மைனஸ் எப்சிலான் வந்து நாட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏங்கிறதுக்கு வந்து அது அப்பர் பவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படின்னா என்ன மீனிங், ஃபார் சம் வேல்யூ ஆஃப் n இஸ் கிரேட்டர் தென் ஐ, Sn இஸ் கிரேட்டர் தென் m மைனஸ் எப்சிலான்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து இதுதான் அந்த சீக்வன்ஸ், இதுதான் அங்கே சீக்வன்ஸ், இதுதான் m மைனஸ் எப்சிலானா இதுக்குள்ளே வந்துடும். இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். இந்த m மைனஸ் எப்சிலானை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N எடுத்துக்கிட்டேன்னா Sn ஃபார் எவ்ரி n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n இருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N எடுத்துக்கிட்டா Sn இஸ் கிரேட்டர் than m மைனஸ் எப்சிலான் வரும். ஆன் அதர் ஹேண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா m இஸ் அ அப்பர் பவுண்ட் ஆஃப் ஃபார் a. ஸோ ஏவோட எம்ங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லலாம், இல்லை அப்பர் பவுண்ட், அது நார்மலாக அப்பர் பவுண்ட்னு சொல்லலாம். அது அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம், Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்பர் பவுண்டடில் வந்து நம்ம பவுண்டடாக இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து Sn மாடுலஸ் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த சீக்வன்ஸ் வந்து Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஃபார் n பிலாங்ஸ் டு i, இது வந்து செகண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்டை நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா Sn வந்து லெஸ் தென் ஆர் m இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு m மைனஸ் எப்சிலான் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து நம்ம லெஸ் தென் மாற்றலாம் எப்போனா கூட ஒரு எப்சிலான் ஆட் பண்ணிக்கிறப்போ. ஸோ அப்போ என்ன வரும்னா இதை வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் m இஸ் லெஸ் தென் எப்சிலான்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்தாவே இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, நம்ம லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸில் இது படிச்சிருக்கோம். ஸோ இப்படி இருந்தாவே அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தட் இஸ் இந்த m இந்த சைடு போயிடும். அப்போ Snக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப mன்ற ஏதோ ஒன்று கிடைக்கும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ Sn வந்து m அப்ரோச் பண்ணுது, வேறு n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாவே அதை தான் வந்து நம்ம கன்வர்ஜன் சொல்லுவோம். அப்போது ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோ ப்ளஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து Sn இஸ் கிரேட்டர் தென் m மைனஸ் எப்சிலான். ஸோ m மைனஸ் எப்சிலானுங்கிறது வந்து இதுதான் m மைனஸ் எப்சிலான்னா இந்த வேல்யூ வந்துடும். அப்போ ஃபார் சம் வேல்யூ ஆஃப் n, ஸோ nங்கிறது சம் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவில் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ m மைனஸ் எப்சிலான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி, ஸோ இதுதான் வந்து m அப்படின்னா இதுதான் m மைனஸ் எப்சிலான் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் Snங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் Sn. அப்போ இதுதான் இந்த Sn அப்படின்னா இந்த Snங்கிறது வந்து பெருசு, m மைனஸ் எப்சிலானோட பெருசாக இருக்கலாம். ஸோ அப்போ ஃபார் இந்த வேல்யூக்கு என்ன சொல்லலாம், ஸோ இந்த n நான் கேபிட்டல் N எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன்னா சின்ஸ் இது வந்து நான் டிக்ரீசிங், அதாவது இன்க்ரீசிங், Snங்கிறது வந்து ஒரு இன்க்ரீசிங் இல்லையா. ஸோ அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு. ஸோ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு நான் டிக்ரீசிங் அப்படின்றப்போ Sn இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ அதுதான் பெருசாக இருக்கும். வேறு m மைனஸ் எப்சிலானோட ஃபார் எவ்ரி n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து mங்கிறது அப்பர் பவுண்டுன்னு சொல்லலாம், லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இது ஒரு அப்பர் பவுண்டு தான் mங்கிறது. ஸோ அப்பர் பவுண்ட்னாவே நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாடுலஸ் எடுத்துட்டு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்தோம்னா Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னனால இது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தியரம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.